வணக்கம். நம்ம எல்லாருமே தினமும் எதையோ ஒண்ணு தேடி ஓடிக்கிட்டே இருக்கோம் இல்லையா? ஒரு நல்ல வேலை, பணம், புகழ், இல்லன்னா ஒரு நிம்மதியான வாழ்க்கை. ஆனா நாம தேடுற விஷயம் உண்மையிலே நமக்கு தேவையானது தானா? இல்ல நம்ம மனசையும் கண்ணையும் ஏமாத்துற ஒரு மாயாஜாலமா? இந்த கேள்வியோட தான் நம்ம இன்னைக்கு மிர்தாத்தின் புத்தகத்தோட கடைசி அத்தியாயத்துக்குள்ள நுழையப் போறோம். ஆமா. இந்த இறுதி அத்தியாயத்தோட சூழலே சொல்லப்போனா ரொம்ப அழுத்தமானது. வெற்றி திருநாள்னு ஒரு பெரிய கூட்டம் கூடியிருக்கு. மக்கள்லாம் அவங்க நேர்த்தி கடனை செலுத்த ஆடு, மாடுன்னு பலி கொடுக்க கொண்டு வந்திருக்காங்க. ஒரு கொண்டாட்ட மனநிலையில இருக்கிறாங்க. ம். ஆனா மிர்தா தங்க பேச போல விஷயம் முற்றிலும் வேற. அது வரப்போற ஒரு பெரிய ஆபத்து, ஒரு பெரு வெள்ளம் பற்றிய எச்சரிக்கை. அதிலிருந்து தப்பிக்கிறதுக்கான ஒரு வழிகாட்டல். கரெக்ட். அப்போ மிர்தாத்தின் இந்த கடைசி உபதேசத்திலிருந்து நமக்குள் இருக்கிற அந்த பெருவெள்ளத்தை கடந்து அமைதிங்கிற துறைமுகத்தை எப்படி அடையிறதுன்னு புரிஞ்சுக்க போறோம். வாங்க, இது இன்னும் ஆழமா அலசி பார்க்கலாம். சரி, மிர்தாத் பேச ஆரம்பிக்கிறார். மக்கள் கொண்டு வந்த பலிப்பொருட்களை பார்க்கறார். ஆனா அவர் முகத்துல எந்த சந்தோஷமும் இல்ல. ஆமா, மாறா விடுதலைக்காக நீங்க கொண்டு வந்த பரிசு எவ்வளவு அற்பமானதுன்னு சொல்லி அவங்க காணிக்கைகளை நிராகரிக்கிறார். எனக்கு இது கொஞ்சம் ஆச்சரியமா இருந்துச்சு. மக்கள் பக்தியோட கொண்டு வந்ததை இப்படி சொல்றது அவங்கள காயப்படுத்தாதா? இது கொஞ்சம் திமிரா தெரியலையா? நல்ல கேள்வி. மேலோட்டமா பார்த்தா அப்படி தோணலாம். ஆனா அது அவரோட நோக்கம் இல்ல. இது ஒரு விதமான ஷாக் தெரப்பி மாதிரி அவங்கள உலுக்கி எழுப்ப பார்க்கறார். ஓ. நீங்க ஆடு, மாடு பலி கொடுக்கறதுனாலயோ இல்ல வெளிப்பொருட்களை காணிக்கையா தர்றதுனாலயோ உண்மையான விடுதலை கிடைக்காதுன்னு அவங்களுக்கு புரிய வைக்க நினைக்கிறார். சரி சரி. அதனாலதான் நான் ஒரு பொற்கல்லன் இல்ல, உங்களுக்கு நகை செஞ்சு தர, நான் ஒரு கலங்கர விளக்கம், ஒரு துறைமுகம், உங்களுக்கு வழிகாட்டவே வந்திருக்கேன்னு சொல்றார். பொருளை தாண்டி ஒரு பெரிய உண்மை அவங்களுக்கு காட்ட முயற்சி பண்றார். ஓ. அப்போ இது அவங்கள அவமானப்படுத்துறதுக்காக இல்ல, அவங்க கவனத்தை ஒரு முக்கியமான விஷயத்துக்கு திருப்புறதுக்காக. புரிகிறது. அதுக்கப்புறம் தான் அந்த முக்கியமான உருவகத்தை சொல்றாரு இல்லையா? ஆமா, இந்த அத்தியாயத்தோட மையக் கருத்தே அதுதான். அவர் சொல்றார், நீங்களே வெள்ளம், நீங்களே கப்பல், நீங்களே கப்பித்தான்கள். இது ஒரு ஆழமான தத்துவம். ஆமா. யோசிச்சு பாருங்க. நமக்குள் இருக்கிற கட்டுப்படுத்த முடியாத கோபம், ஆசை, பயம், சந்தோஷம்னு இந்த உணர்ச்சி பெருக்குதான் அந்த வெள்ளம். சரி. நம்ம உடம்பு தான் அந்த வெள்ளத்துல மிதக்கிற கப்பல். நம்ம நம்பிக்கை, நம்ம மன உறுதியான நம்பிக்கை தான் அந்த கப்பலை செலுத்துற மாலுமி, அதாவது கேப்டன். வாவ், கேட்கவே பிரமிப்பா இருக்கு. அப்போ நம்ம பிரச்சனை நமக்கு வெளியேந்து வர்றதில்ல, எல்லாமே நமக்குள்ளதான் இருக்குன்னு சொல்றார். இந்த உள்மன வெள்ளம் எப்படி உருவாச்சுனோ அவர் விளக்குறார் இல்லையா, ஆதாம் கதைய வச்சு. கரெக்ட். அவர் சொல்றார், தொடக்கத்துல எல்லாம் ஒன்னா ஏகத்துவமா இருந்துச்சு. ஆனா ஆதாம் இருமை நிலையை அடைஞ்சு ஆண் பெண்ணுன்னு பிரிஞ்சப்போ ஆசைகளோட பெரு வெள்ளம் உருவாயிடுச்சு. அந்த வெள்ளத்தோட அலைகள் தான் இன்னைக்கு நம்மள மேல தூக்கியும் கீழே தள்ளியும் அலை கழிக்குது. ஆமா ஆமா. ஒரு அலை நம்மள உச்சத்துக்கு கொண்டு போவோம், அடுத்த நொடியே இன்னொரு அலை நம்மள படுகுழியில தள்ளிடும். இந்த ஏற்ற இறக்கம்தான் நம்மளோட தினசரி வாழ்க்கையாவே மாறிடுச்சு. இது ரொம்பவே உண்மையான வார்த்தை. நாம எல்லாருமே இதை உணர்ந்திருப்போம். ஆனா மிர்தாத் இதோட நிறுத்தல. இதை விட ஒரு பெரிய ஆபத்து வரப்போகுதுன்னு எச்சரிக்கிறாரு. அது என்ன? இங்கதான் விஷயம் இன்னும் தீவிரமாவுது. மிர்தாத் சொல்றார், நோவாவின் காலத்துல வந்த வெள்ளம் அது வெறும் ஒரு ஆரம்பம் மட்டும்தான். ஆமா, அது மனித குலத்துக்கு முதல் முடிவும் இல்ல, கடைசி முடிவும் இல்ல. அது இனிமே வரப்போற பெருவெள்ளங்களோட ஒரு முதல் அறிகுறி. சரி. இனி வரப்போறது இரத்த வெள்ளமும் நெருப்பு வெள்ளமும். அதுதான் இது எல்லாத்த விட மிகப்பெரியதுன்னு சொல்றாரு. இரத்த வெள்ளம், நெருப்பு வெள்ளம் கேட்கவே பயங்கரமா இருக்கு. இது அவர் ஒரு தீர்க்க தரிசனம் மாதிரி சொல்றாரா, இல்ல இதுவும் ஒரு உருவகம் தானா? இன்னைக்கு உலகத்துல இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இது ஒரு தீர்க்க தரிசனமாவும் இருக்கலாம், ஆழமான உருவகமாவும் இருக்கலாம். ஆனா இதை நாம நம்மளோட இன்றைய உலகத்தோட சுலபமா தொடர்பு படுத்தி பார்க்கலாம். எப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். இன்னைக்கு செய்திகள்ல பாக்குறோமே, முடிவே இல்லாத போர்கள், சமூக வலைதளங்கள்ல நடக்கிற கருத்து மோதல்கள், ஒரு சின்ன விஷயத்து கூட பற்றிக்கொள்ற வெறுப்பு. ஆமா, இதுதான் அந்த இரத்த வெள்ளம், நெருப்பு வெள்ளம். இது மனுஷன் உருவாக்கின வெள்ளம். பிரிவினையாலையும் தப்பான புரிதலாலையும் உருவாகிற வெள்ளம். இந்த வெள்ளத்துல நாம மிதக்க போறோமா இல்ல மூழ்கி விட போறோமானதுதான் மிர்தாத் நம்ம முன்னாடி வைக்கிற கேள்வி. நீங்க சொல்றது சரிதான். அந்த ஆபத்தை எதிர்கொள்ள நாம சரியா தயாராகலன்னு மிர்தாத் சொல்றாரு. சில உருவகங்கள் மூலமா நம்மளோட அறியாமைய சுட்டி காட்டுறாரு. அது ரொம்ப சக்தி வாய்ந்ததா இருந்துச்சு. ஆமா,
முதல் உருவகம் நாம வாழ்க்கைய முழுசா பார்க்காம ஒரு சாவித்வாரத்தின் வழியா எட்டி பார்க்கறதா சொல்றார். நம்ம பார்வை அவ்வளவு குறுகி போயிருக்கு. ரெண்டாவது, நம்ம எல்லாரும் உயரப்பறக்க பிறந்தவங்க. இந்த பிரபஞ்சத்தையே நம்ம சிறகுகளுக்குள்ள அடக்க முடியும். ஆனா நாம நம்ம சிறகுகளையே வெட்டிக்கிட்டு சின்ன சின்ன கோழி கூண்டுகளுக்குள்ள அடைஞ்சு கிடக்கிறோம். கோழி கூண்டுகளா? ஆமா, நம்ம வேலை, பதவி, சமூக அந்தஸ்துன்னு சின்ன சின்ன கூண்டுகளை உருவாக்கி அதுதான் உலகம்னு நினைச்சுக்கிறோம். அந்த கோழி கூண்டு உருவகம் மனசுல ஆழமா பதியுது. அதுக்கப்புறம் சொல்ற மூணாவது உருவகம் இன்னும் வலிமையானது. கடவுளோட சாயல்ல படைக்கப்பட்ட நாம நம்ம முகத்துல சேற்றை பூசிக்கிட்டு அதுக்கு மேல கோமாளி முகமூடிகளை மாட்டிட்டு இருக்கோம்னு சொல்றார். இது எதை குறிக்குது? இது மனிதன் தன்னோட உண்மையான தெய்வீக இயல்பை முற்றிலும் மறந்துட்டது குறிக்குது. நாம யாருங்கிறதையே மறந்துட்டு மத்தவங்க நம்மள எப்படி பார்க்கணும்னு நினைக்கிறோமோ அப்படி பல முகமூடிகளை மாத்தி மாத்தி போட்டுக்கிட்டு இருக்கிறோம். சரி. இந்த மாதிரி குறுகிய பார்வையோட சிறகுகள் வெட்டப்பட்டு போலியான முகமூடிகளோட இருக்கிற நாம வரப்போற அந்த பெரிய வெள்ளத்தை எப்படி எதிர்கொள்ள போறோம்னு தான் மிர்தாத் கேக்குறார். இது ஒரு பெரிய சவால். சரி, எவ்ளோ பெரிய பிரச்சனைய சொல்லி பயமுறுத்துறாரு. இதுக்கு தீர்வு என்னன்னு சொல்றார். இந்த உணர்ச்சி வெள்ளத்தை எப்படி கையாள்றது? இங்கதான் அவர் சொல்ற விஷயம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. பொதுவா கெட்டதை விட்டுட்டு நல்லதை செய்யணும்னு தான் சொல்லுவாங்க. ஆனா மிர்தாத் தீமையில இருந்து நன்மைக்கு மாறுறது ஒரு பயனற்ற முயற்சின்னு சொல்றார். ஏன் அப்படி? இதுதான் இந்த அத்தியாயத்தோட உச்சக்கட்டமான பகுதி. மிர்தாத் இருமை நிலையை பத்தி ஒரு ஆழமான புரிதலை கொடுக்கிறார். அவர் சொல்றார், நன்மையும் தீமையும் ஒரே மரம்தான், கனியும் ஒன்றுதான். தீமையோட சுவைய அறியாம நன்மையோட உண்மையான சுவைய உன்னால உணர முடியாது. நம்மள தாழாற்ற கையதான் நமக்கு சவக்குழியும் தோண்டுது. எந்த மார்புல நாம உயிர்ப்பால குடிக்கிறோமோ அதே மார்பு தான் சாவுப்பாலையும் சுரக்குது. இது கேட்க கொஞ்சம் கஷ்டமா, ஏன் பயங்கரமா கூட இருக்கலாம். ஆமா, கேட்கவே கொஞ்சம் கலக்கமா தான் இருக்கு. நம்மள தாளாற்ற கையே சவக்குழி தோண்டுன்னு சொல்றது, இதை ஏத்துக்கவே கஷ்டமா இருக்கு. இத ஆறுதலா பாக்குறதா இல்ல பயங்கரமான உண்மையா பாக்குறதான்னு தெரியல. அதுதான் மிர்தாத் சொல்ல வர்றது. இதுதான் இயற்கையின் நியதி. இத மாத்த நினைக்காத, இத புரிஞ்சுக்கோங்கங்கிறாரு. சரி. நல்லது கெட்டதுன்னு ரெண்டா பிரிச்சு ஒன்ன வச்சுக்கிட்டு இன்னொன்ன தூக்கி எறிய முடியாது. அப்படி பண்ண முயற்சி பண்றது வீண் வேலை. அது பதிலா நாம இந்த ரெண்டுக்கும் எஜமானர்களா மாறணும். அதை இயக்குற சக்தியா நாம மாறணும். ஓகே, எஜமானர்களா மாறுறதுனா என்ன? அதை எப்படி செய்யறது? அதுக்கும் ஒரு வழிய சொல்றாரு. நம்ம இதயத்துல இருக்கிற அந்த நன்மை தீமைங்கிற மரத்தை வேரோடு பிடுங்கி எரியணும். வேரோடு பிடுங்கணுமா? ஆமா, அதை முற்றிலும் அழிச்சாதான் அந்த இடத்துல புனித புரிதல் அப்படிங்கிற வாழ்வு மரம் முளைக்க முடியும். அதாவது நல்லது கெட்டதுன்னு பிரிச்சு பார்க்கறத நிறுத்திட்டு எல்லாத்தையும் புரிதலோட பார்க்க ஆரம்பிக்கணும். இது கேட்க நல்லா இருக்கு. ஆனா நடைமுறையில எப்படி அந்த மரத்தை வேரோடு பிடுங்கிறது, அந்த புரிதலை எப்படி அடையிறது? அதுக்கு ஒரு செய்முறையே கொடுக்கிறார். இது ஒரு கவித்துவமான உருவகம், ஆனா ரொம்ப ஆழமானது. அவர் சொல்றார், உன்னோட நன்மை தீமை என்கிற மாவை அன்பு தொட்டியில் பிசைந்து புனித புரிதல் என்கிற அடுப்பில் வேக வைத்து ரொட்டி செய்ய வேண்டும். ஓகே. இப்போ இத கொஞ்சம் பிரிச்சு பார்ப்போம். நம்ம கிட்ட இருக்கிற எல்லா உணர்ச்சிகளும், நல்லது கெட்டது, கோபம், சந்தோஷம், பொறாமை, கருணை, இது எல்லாமே அந்த மாவு. சரி, எல்லா உணர்ச்சிகளும் மாவு. அப்புறம் அந்த மாவை அன்புங்கிற பாத்திரத்துல போட்டு பிசையணும். அதாவது எந்த உணர்வையும் வெறுக்காம ஒதுக்காம எல்லாத்தையும் அன்போட அணுகணும். நம்ம கோபத்தை கூடவா? ஆமா, உங்க கோபத்தையும் உங்க பொறாமையையும் கூட தூக்கி எறியாதீங்க. அதுவும் உங்களோட ஒரு பகுதி தான். அதையும் அன்புங்கிற பார்வையோட பாருங்க. அப்புறம் அப்படி பிசைஞ்ச மாவை புனித புரிதலுங்கிற அடுப்புல வச்சு வேக வைக்கணும். அதாவது அன்போட அணுகிறப்போ உங்களுக்கு ஒரு தெளிவு, ஒரு ஞானம் பிறக்கும். அந்த ஞானம்தான் அந்த ரொட்டி. இது உண்மையிலே ஒரு பெரிய பார்வை மாற்றம். நாம பொதுவா நம்மளோட இருண்ட பக்கத்தை எதிர்த்து போராடணும்னு நினைக்கிறோம். ஆமா. ஆனா மிர்தாத் சொல்றார், இல்ல, அதை எதிர்த்து போராடாத, அதையும் ஒரு மூலப்பொருளா பயன்படுத்து, அதையும் அன்போட கலந்து ஞானமா மாத்துன்னு. இதுதான் உண்மையான சுய முன்னேற்றம். மிகச்சரியா சொன்னீங்க. இதுதான் இருமைய கடந்து போற வழி. இப்படி எல்லாத்தையும் புரிதலோட பார்க்க ஆரம்பிக்கும்போது எல்லா இருமைகளும் இறைவனுங்கிற ஒண்ணுக்குள்ள கரைஞ்சு போயிடும். அந்த நிலைதான் உண்மையான அமைதி. அதனாலதான் மிர்தாத் கடைசியா சொல்றார், அமைதியாக இருங்கள், தெளிவடைவீர்கள். அமைதியா இருந்தா தெளிவு கிடைக்கும். சரி, தெளிவு கிடைச்சா என்ன ஆகும்? தெளிவு கிடைச்சா இந்த உலகத்தை உங்களால சரியா பார்க்க முடியும். அப்போ ஒரு உண்மை புரியும். என்ன உண்மை? நாம வெளியே தேடிக்கிட்டு இருக்கிற விடுதலையோ சமாதானத்தையோ இந்த உலகத்தால நமக்கு தர முடியாது. அதுக்கு அந்த சக்தி இல்ல. இந்த உலகம் நமக்கு கொடுக்கிறது இந்த உடலுங்கிற கப்பலை மட்டும்தான். இருமைங்கிற கடல்ல பயணம் செய்ய நமக்கு கிடைச்ச ஒரு கருவி.
ம். நோவா எப்படி தன் கப்பலை பத்திரமா பாத்துக்கிட்டாரோ அப்படி நாம நம்ம உடம்ப பேணி காக்கணும். அது நம்ம கடமை. ஆனா கப்பல் மட்டும் இருந்தா போதுமா? அத ஓட்ட ஒரு கேப்டன் வேணும் இல்லையா? அங்கதான் நம்மளோட பங்கு வருதுன்னு நினைக்கிறேன். கரெக்ட். மிர்தாத் ரொம்ப அழகா சொல்றாரு. விழிப்போடு கண்களில் சுடர் தேக்கி நம்பிக்கையுடன் சுக்கானை பிடிக்க வேண்டும். ஷுக்கான். சுக்கான்ங்கிறது கப்பலோட ஸ்டியரிங். அத நாம தான் பிடிக்கணும். அந்த சுக்கான் எதனால் ஆனது? அதுதான் சர்வ வல்லமை கொண்ட மன உறுதியின் மேல் நாம வைக்கிற நம்பிக்கை. சரி. அந்த நம்பிக்கையில கொஞ்சம் தளர்வு ஏற்பட்டாலும் கப்பல் கவிழ்ந்துடும். அந்த மன உறுதி தான் நம்மள குடுங்கி நம்ம சேர வேண்டிய இடத்துக்கு கொண்டு போகும் வழிகாட்டி. இது முழுக்க முழுக்க நம்ம கையில இருக்கிற விஷயம். அப்போ மனிதனோட இறுதி இலக்கு என்ன? இந்த கப்பலை ஓட்டி எங்க கொண்டு போணும்? நம்மளோட வேலை கரைகளே இல்லாத ஒரு பெருங்கடல்ல பயணம் செய்யறது. எதுக்காகனா அங்கதான் நாம ஒளியற்ற இசைய கேட்க முடியும். ஒலியற்ற இசையா? ஆமா, அந்த இசையோட இன்னொரு பேர் தான் கடவுள். அது ஒரு அனுபவம், வார்த்தைகளால விளக்க முடியாத ஒரு நிலை. அந்த நிலைய அடையிறது தான் நம்ம பயணத்தோட நோக்கம். பேசி முடிச்சதும் மிர்தாத் ஒரு விஷயம் பண்றார். அந்த சூழலைய மாத்துற ஒரு விஷயம். ஆமா, அவர் பலிபீட மேடையிலிருந்து இறங்கி அவரோட 7 சீடர்களையும் ஒரு யாழ் வாசிக்கிறவரையும் கூப்பிடுறாரு. எல்லாரும் சேர்ந்து ஒரு புது பாடல பாட ஆரம்பிக்கிறாங்க. அது ஒரு புது கப்பல் புறப்படுறத பத்தின வாழ்த்து பாடல். ம். இதை கேட்டதும் முதல்ல தகையனாலும் அங்க கூடியிருந்த மொத்த கூட்டமும் சேர்ந்து அந்த பாடல பாட ஆரம்பிக்குது. அந்த பாடலோட பல்லவி ரொம்ப சக்தி வாய்ந்ததுன்னு நரோண்டா குறிப்பிடுறாரு இல்லையா? ஆமா, பொங்கி வர்ற ஒரு பெரிய அலை மாதிரி அந்த பல்லவி வானத்தை நோக்கி உயர்ந்துச்சுன்னு சொல்றாரு. அந்த வரி இதுதான்: கடவுளே உம்மது கப்பித்தான், என் கப்பலே பயணம் புறப்படு. வாவ். இது வெறும் பாட்டில்ல, இது அங்க இருக்கிற ஒவ்வொருத்தருக்குமான ஒரு அழைப்பு. உங்க உள்மன கப்பலை கடவுளுங்கிற நம்பிக்கையை கேப்டனை வச்சு செலுத்த தயாராகுங்க அப்படின்றது அதோட பொருள். அது ஒரு உறுதிமொழி மாதிரி. அந்த பாடலோட அந்த அத்தியாயம் முடியுது. ஆனா புத்தகத்தோட கடைசி வரிகள் ஒரு பெரிய மர்மத்தோட நம்மள விட்டுட்டு போகுது. உலகற்கு வெளிப்படுத்தலாம் என்று எனக்கு அனுமதிக்கப்பட்ட புத்தகத்தின் பகுதி இத்தோடும் முடிகிறது. மிச்சத்திற்கான காலம் இன்னும் வரவில்லை அப்படின்னு நரோண்டா எழுதுறார். அப்ப நம்ம படிச்சது ஒரு பகுதிதானா? இன்னும் பெரிய உண்மைகள் மறைக்கப்பட்டிருக்கா? அதுதான் அந்த புத்தகத்தோட அழகு. அது ஒரு முழுமையான முடிவை கொடுக்கல, ஒரு தேடலை தூண்டி விட்டுட்டு போகுது. ம். ஒருவேளை அந்த மிச்ச பகுதியை நாம தான் நமக்குள்ள தேடி கண்டுபிடிக்கணுமோ என்னவோ, அந்த உணர்வோட தான் இந்த உரையாடலை நாம முடிக்கணும். மிர்தாத் சொன்ன ஒரு கடைசி சிந்தனையை உங்களுக்காக விட்டுட்டு போறேன். இது மௌனத்துல கரைய வேண்டிய ஒரு உண்மை. சொல்லுங்க. அவர் சொன்னார், எல்லா பொருள்களுக்கும் ஒரு மையம் இருக்கணும். அந்த மையத்தை சுத்திலாம் அந்த பொருளோட இயல்பே சுழலும். மனித வாழ்க்கை ஒரு வட்டமானா கடவுளை காண்பது தான் அதோட மையம். அதுக்கப்புறம் உங்களோட எல்லா செயல்களும் அந்த மையத்தோட தொடர்பு கொண்டதா இருக்கணும். சரி. அதை விட்டுட்டு வேற எங்கேயாவது சுத்தி அலைஞ்சா அது வீணலைச்சல். இப்போ ஒரு கணம் நீங்களே யோசிச்சு பாருங்க, உங்க வாழ்க்கையோட மையம் எதுவா இருக்கு?